ஃபுட் ஃபேக்டரி தமிழ். நான் ரிஃபானா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குஸ்கா பார்க்க போகிறோம். கீ ரைஸ் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். நம்ம வந்து 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்காக 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். கீ வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். இது ரெண்டும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது ஆயில் கீ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது 2 பட்டை, கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது கேஷ்யூ நட்ஸ் வந்து ஒரு 15 பீசஸ் போடுறேன். கேஷ்யூ நட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. கிரீன் சில்லி ஒரு 4 போட்டுக்கலாம். எல்லாம் குக் ஆகிட்டு இருக்கு. ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ 1 கப் கொத்தமல்லி தழை, 1 கப் புதினா போட்டுக்கலாம். இது ரொம்ப குக் ஆக வேணாம், ஏன்னா அந்த க்ரீனிஷ் வந்து போயிடும். ஸோ ஓரளவுக்கு குக் ஆகட்டும். இது ரொம்ப குக் ஆக வேணாம், ஓரளவுக்கு அந்த க்ரீனிஷ் போகாமல் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி குக் ஆகிடுச்சு. 1.5 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 kg ரைஸ் போட்டிருக்கேன், அதுக்களவான சால்ட் நான் எடுத்துக்கிட்டேன். நான் இந்த பாத்திரம் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். சேம் இதில் ஈக்குவலாக இதில் வந்து நான் 2 கிளாஸஸ் வந்து சேம் இதே அளவுக்கு 2 கிளாஸஸ் வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன். அந்த நம்ம அரிசிக்கு மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா, அதே பாத்திரத்தில் நம்ம தண்ணி 1 கப் ஊற்றிட்டோம், 2nd கப் ஊற்றிட்டோம். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பாயில் ஆகட்டும், அப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி 1/2 an hour ஊற வச்சுருக்கேன். தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த அரிசி வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம ரைஸ் போட்டோம், ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ நல்லா ரைஸ் குக்காகி வந்துடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு 5 minutes. இப்போது சூப்பரான குஸ்கா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா சூப்பரான குஸ்கா ரெடி. நம்ம இப்போ வேற ஒரு பிளேட்டில் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் சிக்கன் கிரேவி ஆர் காய் குழம்புன்னு சொல்லுவாங்க, ரைஸு, அப்புறம் இது சூப்பரான குஸ்கா ரெடி. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.